வாழ்க்கையில நீங்க எத்தனையோ ஏமாற்றங்களை சந்திச்சிருக்கலாம். வருங்காலத்துல அப்படி ஒரு ஏமாற்றத்தை சந்திக்க வேணாங்கிறதுக்காக இந்த ஏமாற்றம். ஏமாளி யார்? ஏமாளி நீயா? இல்லை நானா? இல்லை நாமா? இன்று ஏமாளிகள் தினம். ஜனவரியில் புத்தாண்டு கொண்டாடியவர்கள் ஏப்ரலில் புத்தாண்டை கொண்டாடியவர்களை பார்த்து ஏளனமாய் நகைத்து சிரித்த நாள். இதை கூட நம்ம ஏமாற்றுவதற்காக சொல்லி இருக்கலாம். அது என்ன, இன்று மட்டும் நீ ஏமாளி? நேற்று நீ என்னவாக இருந்தாய்? நாளை நீ என்னவாக இருக்கப் போகிறாய்? இப்படியே இருந்தால் நீ என்றும் ஏமாளிதான். சூரியன் ஒன்று உதிக்காமல், இலைகள் இரண்டு உதிர்ந்தும் உதிராமல், தாமரை ஒன்று மலராமல், கை ஒன்றும் செய்யாமல், மா ஒன்று பழுக்காமல், முரசொன்று கொட்டாமல், சைக்கிள் ஒன்று ஓடாமல், மெழுகுவத்திகள் எரியாமல், இத்தனை இருக்க புதிதாய் வந்தது பரிசு பொட்டியும் டார்ச் லைட்டும். பரிசு பொட்டியின் உள்ளே பரிசு இருக்குமா? தெரியவில்லை. டார்ச் லைட்டின் உள்ளே பேட்டரி இருக்குமா? தெரியவில்லை. இந்நிலைக்கு யார் காரணம்? யார் காரணம்? இவர்கள் மட்டுமா காரணம்? நாமே காரணம். ஓட்டு அதை நீ நோட்டு வாங்கி போட்டால் ஒருவேளை சோறு கிடைக்கலாம், ஒருவேளை சோறு கிடைக்கலாம். ஆனால் நிம்மதி அது நிச்சயமில்லை உனக்கு. நீ விலை போன பிறகு விலைவாசி பற்றி பேசி பயன் என்ன? திருந்தாமல் திரும்பவும் அதையே திரும்ப திரும்ப செய்கிறாய். திருந்தாமல் திரும்பவும் அதையே திரும்ப திரும்ப செய்கிறாய். ஈசாலா கப் நமதே என்றும் இவனை கேப்டனா போடலாமா இல்லை அவனை கேப்டனா போடலாமா என்று விளையாட்டாய் பொழுதை போக்கிவிட்டு ஒழுங்கில்லா ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி என்று சொல்லும் நாம் தான் ஏமாளி. நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளும் புத்திசாலியான ஏமாளிகள் நாம். பழி சொல்லியதெல்லாம் போதும், விழித்தெழுந்து நல் வழி செய்வோம் வாருங்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர், அரசியல் அழகு அதை நீ அவசியம் பழகு. இதோ ஆயுதம் உன் கையின் விரல் நுனியில், மையிட்டு எதிர்காலத்துக்கு ஒளியீட்டு. ஏமாற்றம் போதும் ஏனென்று கேட்டு நீ மாற்று. மாற்றமுடன் ராமவல்லியப்பன்.